ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. ஆன்டிரோலிஸ்டிசிஸ், அதாவது முதுகெலும்பு ஒன்னன் கீழ் ஒன்று விலகிறது. L5S1 லெவல்ல முதுகெலும்பு கிட்டத்தட்ட 1/2 சென்டிமீட்டர், அதாவது 5 mm விலகி, அதனால இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுன ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட்டையும் அவங்களோட ரிவ்யூ தான் இங்க நம்ம பார்க்க போறோம். யோசித்து பாருங்க, முதுகெலும்பு லேசா அடிபட்டாலே நமக்கு எந்த அளவுக்கு வலி இருக்குன்னு தெரியும். இவங்களுக்கு எலும்பு ஒன்னன் கீழ் ஒன்று விலகி இருந்தது. பாண்டிலோலிஸ்டிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இவங்களுக்கு ஆன்டிரோலிஸ்டிசிஸ், சில பேருக்கு ரெட்ரோலிஸ்டிசிஸ் கூட வரும். இந்த ஆன்டிரோலிஸ்டிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பொதுவா இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவும், காலில் மத போறோம். சில பேருக்கு நடக்கவே முடியாத அளவுக்குலாம் சிவியரா பெயின் வரும். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே, ஒரு 3 வருஷமாவே சிவியர் பெயினோட கஷ்டப்பட்ட ஒருத்தவங்களோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். பேரு சுதா, வயசு 41 தான் ஆகுது. தர்மபுரி. அவங்களுக்கு பேக் பெயினோட சேர்த்து இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது, நீ பெயின், ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி கம்பைண்டா நிறைய ப்ராப்ளம்ஸோட தான் இங்க வந்தாங்க. ஒரு வாரத்துல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. கம்ப்ளீட்டானா இப்ப ரொம்ப நார்மலா நடக்கிறாங்க. காலில் இருந்த மதப்பு இப்ப சுத்தமா கிடையாது. முழங்கால் வலி குறைஞ்சிருச்சு. முழங்கால் வலி இல்ல, பேக் பெயின் சுத்தமாவே இல்ல. இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனது, ஷோல்டர் பெயின் எல்லாமே கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க.